40,000 பட்ஜெட்ல இருக்க டாப் 5 போன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல எது ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் இல்ல, எல்லாத்தோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போன் வேணுமா? IQ Neo 10 தான் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். Snapdragon 8s Gen 4 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. மைனஸ் என்ன தெரியுமா? ப்ளோட்வேர்ஸ் நிறைய இருக்கும். போன் பிளாஸ்டிக் பில்ட். உங்களுக்கு டியூரபிளான போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா Realme GT7 தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். IP69 வாட்டர் ரேட்டிங், 7000 mAh பேட்டரி, Dimensity 9400E. ஆனா இதோட ஒரே மைனஸ் டிசைன் சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு போன் யூஸ் பண்றதுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல AI ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா Samsung S24 FE தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். 2031 வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் சாம்சங்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராசஸர் 2400E தான் கொடுத்திருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குற போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா OnePlus 13R சூஸ் பண்ணுங்க. இதோட ஃப்ரேம் மெட்டல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. Snapdragon 8 Gen 3 கொடுத்திருக்காங்க. 5.5G கொடுத்திருக்காங்க. ஆனா இத்தனை ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் பிரைஸ் டவுன் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா இதுதான் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கும். உங்களுக்கு நாலு பக்கமும் பட்ட போட்ட மாதிரி பெசல்ஸ் இருந்தா பரவாயில்லையா, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தா பரவாயில்லையா, பேட்டரி கம்மியா இருந்தா பரவாயில்லையா, எது கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டோகிராஃபி தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ்னா நீங்க Google Pixel 9 சூஸ் பண்ணலாம். மேக்ரோ அண்ட் லோ லைட் போட்டோகிராஃபில சூப்பரா இருக்கும். ஆனா கேமர்ஸ் தயவு செஞ்சு இந்த போன் வாங்காதீங்க. இந்த போன்ஸ்ல எது உங்க போன் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த போன் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.